கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. மூணாவது, அபிஷேகம் பெற்றவன் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை துதிப்பான். என்ன செய்வான்? அவன் சொன்னான், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவன் என்ன செய்யறான் பாருங்க. ரெண்டாவது, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். மூணாவது, என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன் துதிப்பான், மற்றவர்களையும் சத்தமா சொல்லுங்க, துதிக்க வைப்பான். ஆமா, அதனாலதான் எனக்கு இந்த பிசாசு அதை பண்ணிட்டான், பிசாசு இதை பண்ணிட்டான் யாராவது சொன்னா அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, எஸ்கேப் தான். ஏன்னா நமக்கு அதெல்லாம் காதலை கொடுத்து கர்த்தரை உயர்த்துற எல்லா இடத்துலையும் என்னால் என்ன செய்ய முடியும்?